நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். மவுண்டனில் கிரைம் போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள், ரசிகர்கள், நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இத்தனை நாளாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழர்கள் ஏதாவது ஒரு வீடியோ பதிவு பண்ணாங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆபாச வார்த்தையில் நீங்கள் திட்டுறது, இல்லை அவனை கொலை மிரட்டல் விடுறது, அவனை வெளியில் வந்தால் போட்டு தலைவன் மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்களாம் கடந்து போயிடுறோம். அதெல்லாம் அதை ரியாக்ட் பண்ணாமல் நாங்கள் கடந்து போயிடுறோம். ஏன்னா எங்களுக்கு அரசியல் நாகரிகம் ஒன்று இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தோட நண்பர்களுக்கு ஒன்று சொல்றேன், நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைங்க, கண்டிப்பா நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா ஆபாச வார்த்தையில பேசுறதோ கொலை மிரட்டல் விடுறது ஒரு வாட்டி 2 வாட்டி அமைதியாக பொறுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அடிக்கடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் தான் கடமையை செய்யும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க திமுக காரங்களை தான் இத்தனை நாள் நீங்க நோண்டிட்டு இருந்தீங்க. ஓகே, நாங்க சட்டம் தான் கடமையை செய்யும், நாங்க விட்டுட்டு போயிடுறோம், கடந்து போயிடுறோம். நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க ஒரு நீதிபதியை நீங்க அவதூறு பரப்பீங்க, நீதிபதி மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைப்பீங்க. நீதிபதி அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் ரசிகர்களும் இருக்காங்கன்றத நினைச்சு பாக்குறப்போ உண்மையாவே உங்க எதிர்காலம் நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பண்பை தான் அரசியல் நாகரிகத்தை தான் கத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா இப்ப வரைக்கும் உங்க தலைவர் உங்களுக்கு கத்து தரல. ஓகே, நீதிபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு தலைமை பண்பு என்பது கொஞ்சம் கூட இல்ல. வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் அண்ட் விஜய் இஸ் எ மேட் மேட் டிசாஸ்டர், மனித பேரழிவு அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் நண்பர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீதிபதி அவர்கள் மேல தப்பா பேசுறது, அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது, அவங்களை ஆபாச வார்த்தையில பேசுறது. டிவிக்கோட ஒன் ஆஃப் த மெம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, நீதிபதி அவர்களுக்கு இன்ஸ்டால இவ்வளவுதான் ஃபாலோவர்ஸ் இருக்குன்றாங்க. அவங்க அரசியல் அறியாம எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணா நம்ம கட்சிக்காரங்க காப்பாத்துவாங்க, நம்ம தலைவர் காப்பாத்துவாருன்ற கனவு மட்டும் கண்டுட்டு இருக்காதீங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், ரோஸ் பிரதர்ஸ் போய் எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணிருக்காப்ல. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அவங்க மாவட்ட செயலர் போன் பண்ணி கேட்கிறப்போ அவங்க மாவட்ட செயலர் என்ன சொல்லிருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் கூட ஓகேங்க. முஸ்தியானந்த் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா, இந்த பிரச்சனைல இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஏதாவது மாவட்ட செயலரை கேளுங்க, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரே வார்த்தை முஸ்தியானந்த் அவர்கள் சொல்லிட்டாரு. முஸ்தியானந்தே இப்படி சொல்றப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒருவேளை உங்க கட்சியில இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ஒன்றிய செயலர் பிரச்சனை பண்ணி நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா, நாளைக்கு உங்க தலைமை நிக்கும். தயவு செய்து கனவு கண்டு பார்க்காதீங்க, கனவு காணாதீங்க. சத்தியமா சொல்றேன், அவன் என் கட்சியே இல்லைன்னு கண்டிப்பா தலைமை சொல்லிட்டு போயிடுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்களை தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள், தெளிவோட இருங்கள், அரசியல் புரிதலோட இருங்கள்.